அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோரோட வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த பல வாரங்களாக ரோமர் புஸ்தகத்திலிருந்து மிக முக்கியமான சத்தியமாகிய மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான் என்ற தலைப்பின் கீழ் இப்பொழுது நாம் ரோமர் 5ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுவதின் மூலம் நம்முடைய நடைமுறை வாழ்விலே நமக்கு உண்டாகும் பலன்கள், ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை நாம் பார்த்து வருகிறோம். குறிப்பாக கடந்த ஓரிரு வாரங்களாக ரோமர் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரையிலும் எப்படி நாம் உலக வாழ்வில் சந்திக்கும் உபத்திரவத்தின் நடுவிலும் நாம் எப்படி வெட்கப்பட்டு போவதில்லை என்ற நம்பிக்கை நமக்கு உண்டாயிருக்கிறது. அதனாலே நாம் எப்படி உபத்திரவத்தின் நடுவிலும் நாம் மேன்மை பாராட்டி சந்தோஷமாக இருக்கலாம் என்ற அந்த சத்தியத்தை நாம் கடந்த ஓரிரு வாரங்களாக பார்த்து வருகிறோம். இந்த நாளிலே அதை தொடரப் போகிறோம். வாசிக்க கேட்கலாம். யாக்கோபு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 2லிருந்து 4 வசனம் வரையிலும் நாம் வாசிக்க கேட்கலாமா? என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும்போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூர்ணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. தேவ பிள்ளைகளே, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ஆவியானவரால் ரோமர் 5ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தில் எழுதிய சத்தியத்தை இங்கே இப்பொழுது அப்போஸ்தலனாகிய யாக்கோபு பரிசுத்த ஆவியானவர் மூலம் இங்கே இந்த வசனங்களில் அதுக்கு இணையான சத்தியத்தை இங்கே எழுதுவதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். என்ன சொல்லுகிறார்? அவர் தேவ ஜனங்களுக்கு இந்த நிருபம் அல்லது கடிதத்தை எழுதுகிறார். எழுதும்போது இப்படி சொல்கிறாரு, என் சகோதரரே, அதாவது தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்கிறார், தேவ பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான சோதனைகளை என்ன செய்வீங்க, சந்திப்பீங்க. சந்திக்கும் போது அதை என்ன பண்ணுங்க, சந்தோஷமாக என்ன செய்யுங்க, எண்ணுங்கள் அப்படிங்கிறார். அங்கே ரோமர் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே பவுல் சொல்லுகிறார் அல்லவா, உபத்திரவத்திலேயும் மேன்மை பாராட்டுகிறோம்னு வருது. அதுக்கு அர்த்தத்தை நாம் பார்த்தோம். உபத்திரவத்திலேயும் சந்தோஷமாக இருங்கள் என்று அங்கே வேதம் சொல்லுகிறதை நாம் இதுக்கு முந்தின வாரங்களே தியானித்தோம். இங்கே யாக்கோபு அதே காரியத்தை தான் சொல்கிறாரு. வாழ்க்கையில் நீங்கள் பலவிதமான சோதனையில் அகப்படும் போது என்ன சொல்கிறாரு, நீங்கள் அழுது புலம்புங்கள் அல்லது முறுமுறுங்க அப்படி சொல்லலை, அப்படி இருக்கும்படி சொல்லலை. என்ன சொல்கிறாரு, நீங்கள் என்ன பண்ணுங்கள், பலவிதமான சோதனையில் அகப்படும் போது நீங்கள் அதை மிகுந்த சந்தோஷமாக என்ன செய்யுங்க, எண்ணுங்கள்ங்கிறாரு. ஏன் சந்தோஷமாக எண்ணுங்கள்? பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அதை தான் நாம் பார்த்தோம் கடந்த வாரத்திலெல்லாம். எப்படி நாம் உபத்திரவத்தை சந்திக்கும் போது பாருங்கள், ஆவியானவர் எப்படி நமக்குள் இருந்து கிரியை செய்து இப்பொழுது ரட்சிக்கப்பட்டதின் மூலம் நாம் பரிசுத்த ஆவியினால் நம்முடைய புதிய சிருஷ்டி மனுஷனுக்குள்ளாக, உள்ளான மனுஷனுக்குள்ளாக நாம் பரிசுத்த ஆவியானவர் மூலம் தேவனுடைய குணாதிசயங்களை என்ன செய்கிறோம், பெற்றுக்கொள்ளுகிறோம். அந்த ஆவியின் கனியாகிய அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், அந்த தேவனுடைய குணாதிசயங்கள் எல்லாம் இப்போ நமக்குள்ளாக என்ன செய்து விட்டது, வந்து விட்டது. அதுதான் இப்போ நம்முடைய குணம். ஏன்னா நம்ம கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக இருக்கிறோம். அப்போது தெய்வீக குணாதிசயங்களை ரட்சிப்பின் மூலம் பெற்ற நாம் இப்போது அந்த தெய்வீக குணாதிசயங்களிலே நடப்பதிலே, அந்த தெய்வீக சுபாவத்திலே நடப்பதிலே நாம் என்ன செய்ய வேண்டும், நடைமுறை வாழ்க்கையில் வளர வேண்டியதாக இருக்குது. பொறுமையில் வளரணும், சகிப்புத்தன்மையில் வளரணும், சந்தோஷத்தில் வளரணும்,
சமாதானத்தில் வளரணும். அந்த குணங்கள் இருக்குது, உண்மைதான். ஆனால் அதில் என்ன செய்ய வேண்டியிருக்கு? நம்ம வளர்ச்சி அடைந்து அதில் அந்த குணத்தில் நடப்பதில் தேறினவர்களாக, வளர்ந்தவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கு? மாற வேண்டியதாக என்ன செய்யுது இருக்குது. அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அதை தான் இங்கே யாக்கோபு அப்போஸ்தலனும் ஆவியானவர் மூலம் எழுதுறாரு. என்ன சொல்கிறாரு? சகோதரரே, நீங்கள் சோதனைகள் அகப்படும் போது அதை என்ன பண்ணுங்க? சந்தோஷமாக எண்ணுங்க. ஏன் எண்ணுங்க? ஏன்னா உங்கள் விசுவாசம் பரீட்சிக்கப்படும் போது அது எப்படிப்பட்ட நேரமாக இருக்குது. அந்த நேரத்தில் தான் ஆவியானவர் என்ன பண்ணுறாரா? நமக்குள்ளே கிரியை செய்து நாம் தெய்வீக குணாதிசயங்களில் நடப்பதில் நம்ம என்ன செய்கிறார்? வளரச் செய்கிறார். அதில் தேர்ச்சி அடைய செய்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி இங்கே சொல்கிறார் பாருங்க. விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை என்ன செய்யதான்? உண்டாக்குதான். அப்போது நம்ம பலவிதமான சோதனையில் அகப்படும் போது, நம்முடைய விசுவாசம் பரீட்சிக்கப்படும் போது ஆவியானவர் என்ன பண்ணுகிறார் பாருங்க, நமக்குள்ளே பொறுமை குணத்தில் வளரும்படி அவர் நமக்குள் என்ன செய்கிறார்? கிரியை நடப்பிக்கிறார். நடப்பிக்கிறது மட்டும் இல்லை பாருங்க, அந்த பொறுமை குணம் எவ்வளவு தூரம் வளரும்படியாக நமக்குள்ளே கிரியை செய்கிறாராம். 4வது வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. அப்போ பாருங்க, நாம் தெய்வீக குணாதிசயங்களில், அந்த குணங்களில், அந்த ஆவியின் கனி என்று வேதம் அழைக்கிறது, அந்த அன்பு, சந்தோஷம், சமாதானம், எளிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாச, சாந்தம், இச்சையடக்கம், இந்த 9 குணங்கள் தெய்வீக குணாதிசயங்கள் இருக்குது. இந்த குணங்களில் நடப்பதில் நம்ம என்ன செய்யக்கூடாது? ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாக இராமல் அதில் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி. அதாவது தெய்வீக குணங்களில் நடப்பதில் நாம் பூர்ணரா, நிறைவுள்ளவர்களா, அதாவது அதில் தேறினவர்களா, நல்ல வளர்ந்தவர்களாய் இருக்கும்படி ஆவியானவர் என்ன செய்கிறாரா பாருங்க. அந்த பொறுமையானது நமக்குள்ளே பூர்ண கிரியை செய்யும் வரைக்கும் பாருங்க, அந்த சோதனை நடுவில் ஆவியானவர் நமக்குள்ளே என்ன செய்கிறாரு? பொறுமை என்னும் குணத்தை என்ன செய்கிறார்? வளர செய்துக்கிட்டே இருக்கார். ஏனென்றால் பொறுமை என்று சொன்னாலே அது ஒரு காத்திருப்பு காலத்தை காட்டுகிறது. அந்த காத்திருப்பு காலத்தில் தான் ஆவியானவர் என்ன பண்ணுறாரு? நமக்குள் நம்மை திட மனது நிறைந்தவர்களாக, பலன் கொண்டவர்களாக, நாம் சந்தோஷத்தில் பெருகிறவர்களாக, தெய்வ பலனில் பெருகிறவர்களாக, பொறுமையிலே பெருகிறவர்களாக, தயவு நற்குணத்தில் பெருகிறவர்களாக, விசுவாசத்தில் பெருகிறவர்களாக, இப்படி பாருங்கள் ஆவியானவர் என்ன பண்ணுறாரு? அந்த நேரத்தில் அவர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறாரு. அது கிரியை செய்கிறதுனால இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அந்த பொறுமையின் காலத்தப்போ நீ என்ன பண்ணு? பொறுமை இழந்துடாத. அந்த பொறுமை உனக்குள்ளே என்ன செய்யட்டும்? பூர்ண கிரியை செய்யட்டும். ஆவியானவர் அந்த பொறுமையின் நாட்களில் உங்கள் வாழ்விலே பூர்ண கிரியை செய்யட்டும். ஏன்? அப்போ தான் நீங்கள் தெய்வீக குணாதிசயங்களை நடப்பதில் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாக இராமல் பூர்ணராயும் நிறைவுள்ளவர்களாகவும் நீங்கள் என்ன செய்வீங்க? இருப்பீங்கன்னு சொல்லி இங்கே ஆண்டவர் பாருங்க யாக்கோபு மூலமாய் நமக்கு என்ன செய்கிறார்? ஒரு அருமையான சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே இந்த நாம் வாசித்த இந்த வசனங்களுக்கு சாட்சியாக தாவீதின் வாழ்க்கையிலிருந்து, இன்னும் அவருடைய வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து இந்த பொறுமையானது பூர்ண கிரியை செய்யும் போது எப்படி நாம் எந்த அளவுக்கு தெய்வீக குணாதிசயங்களை, குணங்களில் நடப்பதில் நாம் எப்படி எந்த அளவுக்கு வளர்ந்தவர்களாய் மாறுகிறோம் என்பதை நாம் என்ன செய்ய போகிறோம்? தாவீதின் வாழ்க்கையிலேருந்து இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக புரிந்து கொள்ள போகிறோம். தாவீதினோட வாழ்க்கையில் உண்மையிலே பாருங்கள், அவர் சோதிக்கப்பட்ட காலத்தில் ஆவியானவர் பாருங்கள் அவருக்குள்ளே பொறுமையானது பூரண கிரியை செய்யும் வரைக்கும் ஆவியானவர் தாவீதினோட வாழ்க்கையில் என்ன செய்கிறார்? கிரியை செய்கிறார். கிரியை செய்தது நிமித்தம் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, தாவீது இஸ்ரேல் தேசத்துக்கு ஒரு தேவனுடைய இருதயத்துக்கேற்ற ஒரு நல்ல ராஜாவாக என்ன செய்கிறார்? உருவாகிறார். அப்போது இந்த நாளில் தாவீதின் வாழ்க்கையில் இந்த பொறுமை, அவரோட விசுவாசம் பரீட்சிக்கப்பட்ட காலத்தில் எப்படி அவருக்குள்ளே பொறுமையானது பூர்ண கிரியை செய்து எப்படி கர்த்தர் அவரை தெய்வீக குணாதிசயங்களை நடப்பதில் அவர் எப்படி உருவாக்கினார் என்று சொல்லி நாம் பார்ப்போம்.
திருப்பிக் கொள்ளலாம். முதலாவது தாவீதினுடைய வாழ்க்கையினுடைய அவருடைய இளம் பிராயத்தை குறித்து நாம் முதலாவது பார்ப்போம். பாருங்கள், அவர் பிறந்ததிலிருந்தே பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ஒரு அற்பமாக எண்ணப்பட்டவராக வளருகிறதை நாம் வேதத்தில் என்ன செய்கிறோம், வாசிக்க கேட்கலாம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம், இப்பொழுது 10வது வசனம் 11வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே நாம் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்திலே தாவீது எப்படி தீர்க்கதரிசி சாமுவேலால் இஸ்ரேல் தேசத்தின் அடுத்த ராஜாவாக இருக்கும்படி எப்படி அபிஷேகிக்கப்படுகிறார், அந்த சம்பவத்தை நாம் என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். இப்போது பாருங்கள், இங்கே இந்த 16ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், இப்போ தீர்க்கதரிசி சாமுவேல் கர்த்தரால் வழிநடத்தப்பட்டு அவர் என்ன செய்கிறார், பெத்லெகேம் என்னும் ஊருக்கு, அதாவது தாவீதின் ஊருக்கு என்ன செய்கிறார், வருகிறார். வந்து தாவீதின் தகப்பனாகிய ஈசாயை தீர்க்கதரிசி சாமுவேல் ஒரு பலி விருந்துக்கு என்ன செய்கிறார், அழைக்கிறார். எப்பா ஈசாய், நீ உன் பிள்ளைகள், உன் குமாரர்கள் எல்லாரையும் என்ன செய், கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி ஒரு விருந்துக்கு தீர்க்கதரிசி சாமுவேல் என்ன செய்கிறாரு, தாவீதின் குடும்பத்தை, அவங்க தகப்பனையும் அவனோட பிள்ளைகளையும் என்ன செய்கிறார், இப்படியாக அழைக்கிறார். இப்போது தாவீதின் தகப்பனாகிய ஈசாய் சாமுவேல் தீர்க்கதரிசி அழைத்த அந்த விருந்துக்கு, இந்த பலி விருந்துக்கு வருகிறாரு. வரும்போது என்ன பண்ணுறாரு, தன்னோட முதல் 7 குமாரர்களை அழைத்துட்டு வந்துடுறாரு. ஆனால் தாவீதை மட்டும் என்ன செய்கிறார், விட்டுட்டு வந்து 7 குமாரர்களை கூட்டிகிட்டு வர்றாரு. தாவீதை மட்டும் என்ன செய்கிறாரு, ஏதோ மறந்து விட்டது போல் அவனை அழைக்காமலே என்ன செய்கிறார், வருகிறார். அப்போது இதிலேருந்து இந்த சம்பவத்திலேருந்து என்ன பார்க்குறோம், பாருங்கள் தேவ பிள்ளைகளே, தாவீது அவனுடைய இளப்பிராயம் எப்படி இருந்தது என்பதை குறித்து ஒரு காரியம் நமக்கு விளங்குகிறது. அதாவது தாவீதை அவனோட சொந்த தகப்பனே பாருங்கள் ஒரு பொருட்டாக என்ன செய்யலை, எண்ணலை. தீர்க்கதரிசி சாமுவேல் அன்னைக்கு தேசத்தினுடைய நியாயாதிபதியே அவர் தான். பெரிய தேசத்திலே ரொம்ப மதிக்கப்பட்டத்தக்கவர். தேசத்துக்கே ஒரு தலைவனை போல அவர் செயல்பட்டு வருகிறார். தேசத்துக்கே ஒரு பிரதான ஆசாரியனாக இருந்து ஜனங்களுக்கு தேவனுடைய வழிகளையும் பாருங்கள், ஜனங்களுக்காக அவர் என்ன செய்கிறார், பரிந்து பேசுகிற ஒரு நல்ல தீர்க்கதரிசியாக இருந்து வருகிறார். அவ்வளோ பெரிய தேசத்திலே ஒரு பெரிய ஆள். யோசித்து பாருங்க, இப்போ ஈசாய் வந்து அழைக்கிறாரு, தாவீதோட தகப்பனை உன் பிள்ளைகள் எல்லாம் கூட்டிட்டு வான்னு கூப்பிட்றாரு. அப்போ யோசித்து பாருங்க, தன்னோட முதல் 7 குமாரர்களை கூட்டு வருகிறவர் தாவீதை மட்டும் கூட்டு வராமல் இருக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? அப்போது அங்கே தாவீதனுடைய வளர்ப்பை குறித்து நமக்கு அங்கே ஒரு காரியத்தை விளங்குது. என்னது, தாவீது தன்னோட சொந்த குடும்பத்திலேயே அற்பமாக எண்ணப்பட்டவனாக, ஒதுக்கப்பட்டவனாக கருதப்படுகிறதை நாம் இங்கே என்ன செய்ய முடிகிறது, புரிந்து கொள்ள முடிகிறது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, தாவீதனுடைய பிறப்பு, அவன் எப்படி வளர்ந்தான் என்பதை குறித்து நாம் இங்கே வேதத்திலே வாசிக்காவிட்டாலும் யூதர்களுடைய, அதாவது இஸ்ரேல் ஜனங்களுடைய அந்த சரித்திர நூல்களில் பாருங்கள், தாவீதனுடைய பிறப்பை பற்றி நாம் என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். அந்த யூதர்களுடைய சரித்திர நூல் மற்றும் அவர்களுடைய இந்த பழைய ஏற்பாட்டு மோசே நியாயப்பிரமாணத்தை குறித்த அந்த வேத வியாக்கியானம் விளக்க நூல்களில் தாவீது எப்படி பிறந்தார், எப்படி அற்பமான சூழலில் வளர்ந்தார் என்பதை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அதில் சொல்லப்படுகிறதை நான் உங்களுக்கு சிறிதாக இப்படி சொல்லுகிற பாருங்கள். தாவீது ஏன் இங்கே அற்பமாக எண்ணப்பட்டவராய் அவர் தன்னோட சொந்த குடும்பத்துக்குள் கருதப்பட்டார் என்றால், பாருங்கள், தாவீது பிறந்த சூழ்நிலை ஒரு வேதனையான சூழ்நிலை நடுவில் தான் பிறக்கிறார். பாருங்கள், ஏனென்றால் பாருங்கள், ஈசாய் தாவீதனுடைய தகப்பன், இவர் யாருடைய குமாரன், ரூத் போவாசனுடைய பேரன்தான் யார், ஈசாய். பாருங்கள், அப்போது ஈசாயினுடைய பாட்டி அவங்க யார், அவங்க வந்து மோவாபிய பின்னணியில் உள்ளவங்க.
இந்த ஈசாய் பார்த்திங்கன்னா அவருடைய நாட்களில் இவர் ஒரு பெரிய தேவ பக்தியுள்ள மகன், தேவ பக்தி உள்ளவராக இவர் தன்னோட ஊரிலேயே ஒரு பெரிய மனுஷனாக என்ன செய்தார், இருந்தார். அதனால் பாருங்கள், இவருக்கு தேவனுடைய நியாயப்பிரமாணத்திலிருந்து ஒரு சந்தேகம் வருது. என்னென்னா உபாகமம் 23ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம் பாருங்கள். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அவர்கள் அப்பத்தோடும் தண்ணீரோடும் உங்களுக்கு எதிர்கொண்டு வராததின் நிமித்தமும் உன்னை சபிக்கும்படியாய் மெசபொத்தாமியாவின் ஊராகிய பேட்சோரில் இருந்த பேயோரின் குமாரன் பீலையாமுக்கு கூலி பேசி அழைத்தனுப்பதன் நிமித்தமும் இப்படி செய்ய வேண்டும். இப்போ 3வது வசனத்தை வாசிக்கலாம். அம்மோனியனும் மோவாப்பியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. 10ஆம் தலைமுறையிலும் என்றென்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. பாருங்க, இங்கே மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் ஒன்று சொல்லப்படுகிறது. என்னது? மோவாபியர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது அப்படின்னு சொல்லி இதுக்கு காரணத்தை 4வது வசனத்தை சொல்கிறார். அப்போ ஈசாய் பாருங்க, அவர் இந்த தேவ பக்தி உள்ள ஒரு மனுஷனாக வளர்ந்ததுனால நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்கணும்னு அவருக்குள்ள ஒரு தாகம் இருக்குது. அதனால் இப்படி நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்கனால அவருக்கு ஒரு சந்தேகம், ஐயோ நம்ம பாட்டி மோவாபிய பின்னணியாச்சு, அப்போ நான் ஒரு உண்மையான இஸ்ரேலியனா இல்லையோ, நான் உண்மையான ஒரு யூதனா இல்லையோ அப்படின்னு சொல்லி அவர் தன்னை குறித்து ஒரு பெரிய என்ன செய்கிறார், சந்தேகப்பட ஆரம்பிக்கிறார் தன்னுடைய பின்னணியை குறித்து. இதன் நிமித்தம் பாருங்கள், ஈசா என்ன செய்தாரா, அவருடைய முதல் 7 குமாரர்கள் பிறந்த பிறகு தனக்கு பிறக்கும் பிள்ளைகள் ஒருவேளை அவங்க உண்மையான யூதர்களாக இருப்பாங்களா இல்லையா, இஸ்ரேலியர்களாக இருப்பாங்களா இல்லையா அப்படின்னு ஒரு சந்தேகம் அவர் தன்னை இதுக்கு மேலே தன் மனைவியின் மூலமாக பிள்ளையை பெற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி தன் மனைவி விட்டு அவர் என்ன செய்கிறார், பிரிந்து விடுகிறார். ரொம்ப நாளாக பிரிந்து விடுகிறார். பிரிந்து பாருங்கள், இப்படி அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது அவர் என்ன செய்கிறாரு, சரி நம்ம மனைவி மூலமாக ஒருவேளை பிள்ளை பெற்றெடுத்தால் தான் அது உண்மையான அவர்கள் இஸ்ரேலி பின்னணி இல்லாமல் இருக்கலாம். அப்போ நம்ம என்ன செய்வோம், அதனால் இன்னொரு மறுமனையாட்டி அவருக்கு ஒரு கானானிய பாருங்கள் வேலைக்காரி இருந்தாள். அப்போ எப்படி ஆபிரகாமுக்கு பாருங்கள் சாரா எப்படி எகிப்து தேசத்திலேருந்து வந்த வேலைக்காரி ஆகிய ஆகாரா எப்படி பாருங்கள் சாராய் ஆபிரகாமுக்கு திருமணம் முடித்து வைக்கிறத பார்க்குறோம் பிள்ளையை பெற்றும்படி. அந்த மாதிரி இங்கே பாருங்கள் ஈசா என்ன பண்ணுறாரு, இந்த கானானிய இந்த வேலைக்காரி மூலமாக தனக்கு என்ன செய்யலாம், ஒரு பிள்ளையை பெற்றுக்கொள்ளலான்னு சொல்லி அந்த வேலைக்காரியை பாருங்கள் திருமணம் முடிக்கும்படி இவர் என்ன செய்கிறார், ஒரு முடிவுக்கு வராரு. ஆனால் அந்த கானானிய வேலைக்காரி தன்னுடைய எஜமானியாகிய அந்த ஈசாயினுடைய மனைவிக்கு உண்மையாக இருந்ததுனால பாருங்கள், இப்படியாக ஈசாய் அந்த வேலைக்காரியை திருமணம் முடிக்க வேண்டும் என்று இருந்த அந்த நாள் அன்னைக்கு பாருங்கள் எப்படி யாக்கோபு ராகேலை திருமணம் முடிக்கிறேன்னு நினச்சிட்டு இரவிலே பாருங்கள் லேயாள் அந்த இடத்துல வந்துடுறாளோ, அந்த மாதிரி அந்த வேலைக்காரி தன்னுடைய எஜமானிக்கு உண்மையாக இருந்ததுனால அந்த ஈசாய் தன்னை திருமணம் முடிக்கிற நாள் அன்னைக்கு பாருங்கள் அந்த வேலைக்காரி ரகசியமாக மாறி பாருங்கள் ஈசாயினுடைய அந்த மனைவி, அதாவது தாவீதனோட அம்மாவை அந்த இடத்துல இருக்கும்படி என்ன செய்கிறாங்க, வந்துடுறாங்க. அதாவது பாருங்கள், ஏன்னா யூதர்கள்லாம் இரவு மாலை தான் பாருங்கள் திருமணம் முடிப்பாங்க. அப்போது அந்த இரவு வேளையில் அந்த திருமணம் முடித்த அந்த இரவு வேளையில் ஈசாய் நினைக்கிறார், நான் அந்த வேலைக்காரியை தான் கல்யாணம் முடிக்கிறேன். ஆனால் அந்த இடத்துல ஆர்டர் என்ன செய்கிறா மாறிடுறாங்க. அந்த கானானிய பெண்மணி என்ன செய்கிறா, அவர் விலகி போய் அந்த இடத்துல பாருங்கள் ஈசாயினுடைய மனைவி என்ன செய்கிறா வந்துடுறாங்க. அப்போது அன்னைக்கு ஒரு திருமண உறவு அங்கே இரவில் நடக்கிறது. அந்த நாள் அன்னைக்கு தான் பாருங்கள் ஈசாயினுடைய மனைவி தாவீதை என்ன செய்கிறாங்க, கற்பந்தரிக்கிறாங்க. கற்பந்தரித்ததுனால ஈசா என்ன நினச்சிட்டு இருந்தார்னா, நான் அந்த வேலைக்காரியை தான் திருமணம் முடிச்சிருக்கேன்னு நினச்சிட்டு இருந்தார். ஆனால் உண்மையாக அந்த இரவு வேளையில் அங்கே இருந்தது யார், ஈசாயினுடைய தள்ளி வைக்கப்பட்ட மனைவி தான் பாருங்கள். அப்போது அதற்கு பின்பு தான் ஈசாயினுடைய மனைவி இப்படியாக பாருங்கள் கற்பந்தரிக்கிறத கண்டுபிடிக்கப்பட்டவுடன் பாருங்கள் அன்றிலிருந்து ஒருவேளை அவள் ஏதோ ஒரு தவறான உறவு மூலம் கற்பந்தரிக்கப்பட்டாள் என்று எண்ணப்பட்டு பாருங்கள் அன்றிலிருந்து புறக்கணிக்கப்பட்டவளா, குடும்பத்தில் புறக்கணிக்கப்பட்டவளா மாறுறா. அன்றைக்கு கற்பந்தரித்து பிறந்தது தான் யார், இந்த தாவீது. அதனால் தாவீது பிறந்ததுலேருந்தே பாருங்கள் ஒரு தப்பான உறவின் மூலம் பிறந்தவன் என்ற ஒரு பெயர் அவர் பிறப்பிலிருந்தே அவருக்கு என்ன செய்து இருக்குது.
அதனும் தான் பாருங்கள் தாவீது தன்னோட பிறப்பு குறித்து தான் பாருங்கள் சங்கீதம் 51:5 என்ன செய்கிறாரு சொல்லுகிறார். இப்படி சிறு வயதிலிருந்தே அவர் வாழ்ந்த அந்த பெத்லெகேம் சமுதாயத்தில் பாருங்கள் அவர் ஒரு தவறாக பிறந்தவர் என்ற பெயர் அவருக்கு என்ன செய்தது இருந்தது பாருங்கள். சங்கீதம் 51:5 வாசிக்கலாம். இதோ நான் துர்க்கணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். அப்போ பாருங்க, இங்கே அவர் தன்னோட பிறப்பை தான் விவரிக்கிறார். ஏன்னா எல்லாரும் இவர் தவறாக பிறந்ததாக தப்பான உறவிலே பிறந்தவர்னு சொல்லி அந்த ஊரில் எல்லாம் என்ன செய்கிறாங்க, இவரை நினைக்கிறாங்க. அப்போது அதை நினச்சி தான் இங்கே சங்கீதக்காரன் என்ன செய்கிறார் சொல்கிறார், நான் துர்க்குணத்தில் என்ன செய்த உருவானேன், என் தாய் பாவத்தில் என்ன செய்தால் என்னை கற்பந்தரித்தாள். அப்போது இப்படிப்பட்ட ஒரு பிறப்பு நிமித்தம் பாருங்கள், சிறு வயதிலிருந்தே தாவீது வளரும்போது அவர் எப்படிப்பட்டவராக வளர்ந்தாராம். சங்கீதம் 69:8 வாசிக்கலாம். சங்கீதம் 69:8, என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனுமானேன். அப்போ பாருங்கள், அவர் வளர்ந்து வந்த காலத்துலலாம் அவருடைய சகோதரருக்கு அவர் பாருங்கள் வேற்று மனுஷனாக இருந்தார். தாயின் பிள்ளைகளுக்கு அவர் ஒரு அந்நியனை போல தான் என்ன செய்தார் இருந்தார். அவர் குடும்பத்தில் ஒரு மகனாகவே கருதப்படலை. அவர் ஒரு அந்நியனாக தான் என்ன செய்யப்பட்டார், கருதப்பட்டார். அது மட்டும் இல்லை, தன் சொந்த தகப்பனால் கைவிடப்பட்டவராக தான் என்ன செய்தார், வளர்ந்தார் பாருங்கள். சங்கீதம் 27:10 வாசிக்கலாம். அந்த வசனங்கள்லாம் பாருங்கள் தாவீது தன்னுடைய வளர்ப்பை குறித்து தான் என்ன செய்கிறார், பேசுகிறார் பாருங்கள். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். அப்போ பாருங்கள், தாவீதுனுடைய தகப்பனால் தாவீது என்ன செய்கிறார், கைவிடப்பட்டவராக தான் என்ன செய்கிறார், வளருகிறார் பாருங்கள். அப்போது இப்படிப்பட்ட சொந்த குடும்பத்துக்கு அந்நியனாக, தகப்பனால் கைவிடப்பட்டவனாக, ஒரு தவறாக பிறந்தவன் என்ற ஒரு கேவலத்தோடு தான் பாருங்கள் தாவீது வளர்ந்ததாக அந்த யூத சரித்திர நூல்களில் என்ன சொல்லப்படுது பாருங்கள். அதனால தான் அவரோட சொந்த தகப்பன் சாமுவேல் பாருங்கள் விருந்துக்கு அழைக்கும் போது தாவீதை அழைக்கலை, 7 குமாரர்கள் மட்டும்தான் அழைக்கிறார். ஆனால் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, தகப்பனாலும் குடும்பத்தாலும் தன்னோட சகோதரராலும் நிராகரிக்கப்பட்ட அந்த தாவீதை தான் கர்த்தர் என்ன செய்கிறார், தெரிந்து கொள்ளுகிறார். கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. பாருங்க, அவர் தெரிந்து கொள்ளுகிறார். தெரிந்து கொண்டு அவரை ராஜாவாக என்ன செய்கிறார், அபிஷேகிக்கிறார் பாருங்க. அப்போ யோசித்து பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்படி மனுஷரால் நிராகரிக்கப்பட்டு சொந்த தகப்பனாலும் சகோதரர்களாலும் நிராகரிக்கப்பட்டு குடும்பத்திலேருந்து தள்ளிவிக்கப்பட்டவனாக வளர்ந்த இந்த தாவீதை தான் பாருங்கள் தேவன் சிறு வயதிலிருந்தே தெரிந்து கொண்டு பாருங்கள் அவர் வளரும்போது எப்படி வளர்ந்தாருன்னு சொல்லி நம்ம 1 சாமுவேல் 17 வாசிக்கிறோம். அவர் கோலியாத்தை பார்த்தோன்னே எல்லாரும் பயப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அவர் சொல்கிறார், ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதுக்கு விருத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்தர் எம்மாத்திரன்னு சொல்லி தாவீது கோலியாத்தை பார்த்து பேசுகிறத பார்க்குறோம். அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்கள், சிறு வயதிலிருந்தே அதனால் குடும்பத்திலேருந்து தள்ளப்பட்டவனாக இருந்ததுனால அவங்க தகப்பன் தாவீதை என்ன செய்துருவாராம், வனாந்திரத்துக்கு ஆடுகளை மேய்க்க அனுப்பிடுவாராம் பாருங்கள். அப்போ யோசிச்சு பாருங்கள், அந்த வனாந்திரத்தில் தான் தாவீது கர்த்தரை சந்திக்கிறான். சந்தித்து பாருங்கள், அங்கே வருகிற கரடியும் சிங்கத்தையெல்லாம் என்ன செய்கிறான், கொன்று போடு அந்த வனாந்திரத்தில் தான் அவர் கர்த்தரை என்ன செய்கிறார், அறிந்து கொள்ளுகிறார். கர்த்தருக்குள்ளே என்ன செய்கிறார், வளர்கிறார் பாருங்கள். இப்படியாக வளர்ந்தவர் யோசித்து பாருங்கள், வாழ்க்கையில் முதல் முறையாக எல்லாரும் மனுஷர் முன்னாடியும் அவர் அங்கீகரிக்கப்பட்டு, சாமுவேல் தீர்க்கதரிசியால் அபிஷேகிக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டு தேசத்துக்கு கோலியாத்தை கொன்றதன் மூலம் தேசத்தின் நடுவிலேயே அவருக்கு ஒரு அங்கீகாரம் வருது. அப்போது யோசித்து பாருங்கள், பிறந்ததுலேருந்து அந்த நாள் வரைக்கும் அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு வயசு 16லேருந்து 18 வரைக்கும் இருக்கும் பாருங்கள். அந்த வளர்ந்த காலம் வரைக்கும் தள்ளப்பட்டவராக வளர்ந்தவர் இப்போ சாமுவேல் தீர்க்கதரிசினால் அபிஷேகிக்கப்பட்டக்கப்புறம் தான் சமுதாயத்தில் அவருக்கு முதல் முறையாக அங்கீகரிப்பு வருது. ஏன்னா நினச்சிருப்பார், இனிமையாச்சும் நம்ம வாழ்க்கை நிம்மதியாக இருக்குன்னு நினச்சிருப்பார். ஆனால் என்னைக்கு தாவீது கோலியாத்தை ஜெயித்து பாருங்கள் திரும்ப வரும்போது பாருங்கள், சவுல் என்ன செய்கிறாரு, ஜனங்கள் மத்தியிலே தாவீதுக்கு அங்கீகாரம் கிடைத்தவுடன் 1 சாமுவேல் 18:10 மேலேருந்து கீழே வாசிக்கும்போது பார்க்குறோம், சவுல் தாவீது மேலே பொறாமை கொண்டு அவரை பகைக்கிறவராக மாறி அவரை எப்படியாவது கொல்ல வேண்டும் என்ன செய்கிறார், முயற்சிக்கிறார். கடைசியில் பாருங்கள், வாழ்க்கையில் இப்போ தான் அங்கீகரிப்பு கிடைச்சின்னு நினைக்கும் போது 1 சாமுவேல் 18 31 வரைக்கும் இப்போ தாவீது சவுலை விட்டு
பாருங்கள், தன்னோட உயிரை காப்பதற்காக தப்பி ஓட வேண்டியதாக இருக்குது. அப்போ யோசித்து பாருங்கள் தேவ பிள்ளைகளே, தாவீது தன்னுடைய பிறந்த நாளிலிருந்து பாருங்கள், அவர் கிட்டத்தட்ட ஒரு 30 வயது வர வரைக்கும் அவர் வாழ்க்கையில் இப்படி பலவிதமான சோதனைகளை என்ன செய்கிறார், சந்திக்கிறார். ஆனால் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அந்த சோதனைகள் நடுவில் தான் கர்த்தர் பாருங்கள் இந்த தாவீதை என்ன செய்கிறார், உருவாக்குகிறார். எந்த அளவுக்கு உருவாக்குறார்? 1 சாமுவேல் 24-26 2 அதிகாரத்தில் பாருங்கள், தாவீது சவுல் ராஜாவை கொல்றதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. ஆனால் அவரை கொல்லாமல் விட்டு விடுகிறார். தாவீது சவுலை கொல்லாமல் விட்டு விடுகிறார். இப்படியாக பாருங்கள், அவர் தன்னோட 30 வயது வரைக்கும் பலவிதமான சோதனைகளை சந்தித்தவராக இருந்தாலும் அவர் பாருங்கள் வாழ்க்கையில் சோர்ந்து போகலை. தன்னுடைய சோதனை நாட்களின் நடுவிலும் பாருங்கள் அவர் பாருங்கள், ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து நம்ம முடிப்போம் அந்த நிகழ்ச்சியை. சங்கீதம் 34:1 மட்டும் வாசித்து முடிப்போம் பாருங்கள். கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோஸ்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அப்போ பாருங்கள், தாவீது ஒருவேளை மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டார், பின்பு அபிஷேகிக்கப்பட்ட பிறகு ராஜாவால் கொல்லப்பட வேண்டும் என்று முயற்சிக்கப்பட்டார். அதனால் தப்பி ஓடுற நிலைமை. இப்படி வாழ்நாளெல்லாம் சோதனை தான். ஆனால் பாருங்கள், அந்த சோதனை நடுவிலெல்லாம் தாவீது முறுமுறுக்காமல் என்ன பண்ணாரா, அவர் சொல்கிறார், தன்னோட வாழ்க்கையின் அனுபவத்தை தான் சொல்கிறார். நான் கர்த்தரை காலத்தில் என்ன செய்வேன், ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதைய வாயில் என்ன செய்யும் இருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்கள், அவர் துதித்து கொண்டவராக இருந்ததுனால தான் பாருங்கள் கர்த்தர் அந்த சோதிக்கப்பட்ட அந்த அனைத்து காலமும் பாருங்கள் அவருக்குள் பொறுமை கிரியை செய்து, பொறுமையானது பூர்ண கிரியை செய்து தாவீது தெய்வீக குணாதிசயங்களை வளர்ந்தவராக மாறி பின்பு இஸ்ரேல் தேசத்துக்கு தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு நல்ல ராஜாவாக அவர் இஸ்ரேல் தேசத்துக்கு ராஜாவாக இருக்கும்படி கர்த்தரால் என்ன செய்கிறார், பயன்படுத்தப்படுகிறார். அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் கூட உங்கள் வாழ்க்கையில் சில சோதனைகளை என்ன செய்யலாம், சந்திக்கலாம். சில போராட்டங்கள் வழியே சில ஆண்டுகளாக கடந்து போகலாம். நீங்கள் சொல்லலாம், ஏன் எனக்கெல்லாம் இப்படி சோதனை? ஆண்டவர் சொல்லார், தாவீதை போல நீயும் துதிக்கிறவனாக மாறு. அப்படி மாறும்போது உன்னோட வாழ்க்கையில் வந்து தீமைகளெல்லாம் நான் நன்மையாக மாற்றி, உன்னை தெய்வீக குணாதிசயங்களை வளர்ந்தவனாய் மாற்றி, தாவீதை போல உன்னையும் நான் அநேகருக்கு பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாய் பயன்படுத்துவேன் கர்த்தர் சொல்கிறார். ஆதலால் இந்த நாளிலே சோதிக்கப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்குறது என்று அறிந்து அதை சந்தோஷமாக எண்ணி உங்கள் பொறுமையானது பூர்ணக்கிரியை முடிக்கிற வரைக்கும் நீங்கள் சோர்ந்து போகாமல் கர்த்தரை துதித்து கொண்டே இருங்க. அப்போ நீங்களும் ஆவிக்குரிய சுபாவங்களை வளர்ந்தவர்களாய் தாவீதை போல வளர்ந்தவர்களாய் மாறி முடிவிலே கர்த்தரால் தாவீதை போல வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற பாத்திரங்களாய் உங்கள் வாழ்க்கையை மாறும். ஜெபித்து முடுகிற அன்புள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறப்போ அந்த நாளிலே தாவீதின் வாழ்க்கையிலிருந்து எங்களை நீர் உற்சாகப்படுத்தினதுக்காக நன்றி ஆண்டவரே. தாவீது தன்னுடைய சோதிக்கப்பட்ட காலங்களிலெல்லாம் சோர்ந்து போகாமல் கர்த்தரையே பற்றி கொண்டு ஆண்டவரே நான் கர்த்தரை காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன், துதி எப்பொழுதும் அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி தன்னோட சோதிக்கப்படும் நாட்களிலெல்லாம் சோர்ந்து போகாமல் அதை சந்தோஷமாக எண்ணி துதித்து கொண்டே இருந்ததுனால அவர் எப்படி உருவாக்கப்பட்டு இப்போ தெய்வீக குணாதிசயங்களை வளர்ந்து அவர் எப்படி கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட ஒரு வல்லமையான ராஜாவை மாறினார். அதேபோல் உம்முடைய பிள்ளைகளும் தங்களுடைய சோதனை நாட்களிலே சோர்ந்து போகாமல் ஆண்டவரே அந்த பொறுமையின் நாட்களை அவர்கள் சந்தோஷமாக எண்ணி பொறுமையானது பூர்ண கிரியை செய்ய அவர்கள் விட்டு கொடுத்து ஆண்டவரே தாவீதை போல கர்த்தரை எப்பொழுது ஸ்தோத்தரித்து தெய்வீக குணாதிசயங்களை வளர்ந்து அதன் மூலம் அவர்களும் கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற பாத்திரமாய் உருவாக்கப்பட தங்களை ஒப்பு கொடுக்க அர்ப்பணிக்க உதவி செய்யுங்க. அதன் மூலம் உங்களுடைய பிள்ளைகளை எடுத்து வரும் நாட்களில் அவங்கள உருவாக்கி வல்லமையாய் தாவீதை போல பயன்படுத்துங்க. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்க நினைப்பூட்டுகிறேன். இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமேன்.